வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றணும்னு தொடரப்பட்ட வழக்கு. அந்த மனுவில் நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்ட அவசர உத்தரவு. மனுதாரர் உட்பட காவல்துறையினர் சிஐஎஸ்எஃபோடு ஒரு 10 பேர் போய் அங்கே தீபம் ஏற்றலாம் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படலை. மலைக்கு செல்ல முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. காவல்துறையினர் ஒருத்தர் காயமடைகிறாரு. 12 பேர் கைது செய்யப்படுறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்த்தோம். அதன் பிறகு சிஐஎஸ்எஃப் காவல்துறையினர் வர்றாங்க. காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் திருப்பரங்குன்றம் மலை வருகிறது. அதன் பிறகு 144 தடை உத்தரவு அப்படின்னு இன்னைக்கு அது தொடர்பாக மேல்முறையீடும் செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை முழுமையாக விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்து சிஐஎஸ்எஃப் ஏன் வந்தது அப்படின்றதற்கு தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திரும்ப இதை நீதிமன்ற அவமதிப்பாக தனி நீதிபதி இதை விசாரிக்கிறாரு. விசாரித்த பிறகு இன்று 7 மணிக்குள்ளாக அந்த மலையில் மனுதாரர் உட்பட அவரோடு சிலரும் போய் தீபம் ஏற்றலாம் அப்படின்ற உத்தரவை கொடுக்கிறார். இதில் பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு கொடுத்து அரசு அதை ஏன் பின்பற்றலை அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம். ஆனால் இதுவரை இல்லாத நடைமுறையை, 100 ஆண்டுகள் இல்லாத நடைமுறையை ஒரே நாளில் நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்ற கேள்வியை அரசு தரப்பே நீதிமன்றத்தில் முன்வைத்தது. நேற்று ஏற்பட்ட தள்ளுமுடி இதெல்லாம் பார்த்து தீபம் ஏற்றுவது நோக்கமா இல்லை அங்கே கலவரத்தை ஏற்படுத்துவது நோக்கமா அப்படின்னு எதிர்த்தரப்புலையும் வாதங்களை முன்வைக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். திருப்பரங்குன்ற தீப சர்ச்சை பின்னணி என்ன, தீர்வு என்ன அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் இணைகிறார். தொடர்ந்து வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்க. தொடர்ந்து விவாதத்தில் நம்மோடு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் தமிழ்க அமுதரசன் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் ஏற்கனவே இணைந்திருக்கிறாங்க. பாஜக தரப்பிலிருந்து திரு கருணாகரஜன் சில நிமிடங்களில் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு அருணன் அவர்கள்ட்ட. திரு அருணன், நேற்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இதே தான், இன்றும் பிறப்பித்த உத்தரவு இதே தான். இது அடிப்படையில் எழக்கூடிய கேள்வி, நீதிமன்ற உத்தரவு தானே, ஏன் அரசு பின்பற்றலை அப்படின்ற கேள்வி வருகிறது. இல்ல, மேல்முறையீடு செய்ய இருக்கும் பொழுது அதையும் பின்பற்றணும் என்பதுதான் அரசு தரப்புடைய ஒரு முக்கியமான வாதம். மேல்முறையீடு பண்ணாம இருந்தா இயல்பாக எந்த ஒரு தீர்ப்பையும் அமுல்படுத்துவாங்க. காரணம், இந்த தீர்ப்பு சரியானது அல்ல என்கிற பார்வை அரசுக்கே இருக்கு, எங்களை போன்ற அரசியல் கட்சி காரங்களுக்கு இருக்கு. ஆகவே ஒரு தீர்ப்பு சரி இல்லை என்றால், சரி இல்லை என்று நினைத்தால் மேல்முறையீடு செய்வதும் நீதிமன்ற முறைமைதான். அது ஒன்றும் நீதிமன்ற முறைமைக்கு அந்த சிஸ்டத்துக்கு அப்பாற்பட்டது இல்லையே. ஆகவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா மேல்முறையீடு பண்ண போறோம், ஆகவே அமல்படுத்த முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமாக எனக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, அந்த ஒரு நீதிபதியினுடைய நேற்றைய அந்த உத்தரவு, அது எவ்வளவு வேகமா அது முடிச்சு பண்றாங்க அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அது ஏற்கனவே வழமையான இடத்துல அங்கே கார்த்திகை தீபம் அருமையாக ஏற்றப்பட்டிருக்கு, மக்கள் எல்லாம் வணங்கி இருக்காங்க. பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடப்பது. ஏதோ தீபம் ஏற்றப்படாதது போல சில பேச்சுக்களை அப்படி கிளப்பி விடுறாங்க. நேற்று அவங்க கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்றப்பட்டதை ரெகுலரா ஏற்றப்படுவது இந்த பிள்ளையார் கோவில் பக்கத்துல ஏற்றப்படுகிறது, அது மலை உச்சியில. ஆனா அவங்க கேட்பது தீபத்தூண் அப்படின்ற இடம் இருக்கு, அதுக்கு பின்னாடி அதுதான் முறை அப்படின்றாங்க. இல்ல, அது முறையே அல்ல. இது வரைக்கும் இப்ப அரசே சொல்லியிருக்கு, ஐயா பல ஆண்டுகளாக நாங்க இங்கதான் ஏத்தி கொண்டு இருக்கிறோம், இவங்க அந்த தூண்ல தான் ஏற்றுவோம் என்ன சொல்லி. இப்ப நான் கூட அந்த தூண் இதெல்லாம் பார்த்தேன். இதுல உண்மையில் ரொம்ப எளிமையா கேட்கறேன். இப்ப நேற்று ஏற்றியது அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஏற்பாடு. ஆகவே அந்த தீபம் என்பது ஒரு கனமான தீபமா ஏற்ற முடியுது. ஆகவே தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியுது, கீழே இருந்து பார்த்தாலும் தெரியுது. நான் பக்தர்களுடைய நோக்கிலே பேசுறேன். இது ஒரு தூண் தான். அந்த தூண் மேல எப்படிங்க அவ்வளவு பெரிய தீபத்தை ஏற்ற முடியும்? எனக்கு உண்மையிலேயே புரியல. சூடத்தை வேணா ஏத்தலாம், தீபத்தை எப்படி ஏற்ற முடியும்? ஆகவே என்னுடைய பார்வை, பாஜக காரங்க அவங்க மறுக்கக்கூடும், அவங்களுக்கு தீபம் அல்ல முக்கியம், முக்கியம் அந்த இடத்துல ஏத்துறேன். ஏன்னா அது பக்கத்துல தர்கா இருக்கு. அந்த இடத்துல ஏற்றி, அந்த தர்கா என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தம் இல்ல. ஏற்கனவே இப்ப வக்ஃபு வாரிய ஒரு புதிய சட்டம் வேற உணர்ந்திருக்காங்கல்ல. ஆகவே
அந்த இடத்த வந்து முஸ்லிம்களுடைய இடம்னு சொல்ல முடியாது, வக்ஃப் இடம்னு சொல்ல முடியாது. ஆகவே தர்காவை அகற்றணும். இதுதான் உங்களுடைய நோக்கம் என்று நமக்கு படுது. ஏன்னா அதுல அவங்க அவ்வளவு குறியாக இருக்கிற காரணத்தினால. அரசு சொல்லுது பல ஆண்டுகளாக அங்க ஏற்றப்படலங்க, இங்கதான் ஏற்றோம், மக்களும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு வணங்கி வர்றாங்க. அப்படிங்கும்போது இது என்ன அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இப்ப அந்த இடத்துல ஏத்தணும். இப்ப தீர்ப்பை பாருங்க, அதுல ஒரு வினோதம் இருக்கு எனக்கு. ஒரு ஒரு நீதிபதி நேற்று கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, இந்த மனுதாரர், அந்த மனுதாரரும் அவரோடு 10 பேரும் அவருக்கு பாதுகாப்பாக ஒன்றிய அரசினுடைய படை அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த இடம் என்ன அந்த மனுதாரருக்கு சொந்தமாங்க? மனுதாரர் தன்னுடைய இல்லத்துல தனக்கு சொந்தமான இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றலாம். மதுரை பக்கம்லாம் நாங்க வந்து பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம். எங்க அம்மாலாம் ரொம்ப பக்தி பூர்வமாக அதெல்லாம் ஏத்துவாங்க, விதவிதமா அந்த கிளியாஞ்செட்டிகளை தயார் பண்ணி முதல் நாளே அதே போல ஏத்தலாம். இந்த இடத்துல அவர் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் இல்ல, இன்றைய 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பை கூட பாருங்களேன். இல்ல அதுல ப்ரொஃபசர் ஒரு மாசத்துக்கு இல்ல நேற்று விசாரணையில அந்த முடிவு வருது. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிர்வாகம் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க. நிர்வாகம் எந்த முடிவு எடுக்கலைன்னு தான் நேத்து அவர் போறாரு. அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த தீபத்தூண்ல ஏற்றுவதற்கு இல்லங்க. இப்ப நிர்வாகம் முடிவு எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, நிர்வாகத்தை தானே முடிவெடுக்க வைக்கணும். உங்களுக்கு அதுதான் சரி என்று மாண்புமிகு நீதிபதிகளுக்கு பட்டால் இல்ல, நான் சொல்றது லாஜிக்கா இருக்கா இல்லையா? கோவில் நிர்வாகம் ஏற்றினா தானுங்க அது ஒரு மெய்யான தீபமாக இருக்க முடியும், அதிகாரப்பூர்வமான தீபமா இருக்கும். ஒரு தனிநபர் ஏற்றுவது எப்படி ஒரு மெய்யான கார்த்திகை தீபமா இருக்க முடியும்? அதுவும் பெரிய கார்த்திகை நேற்று முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஏற்றாங்க, சரி இருக்கட்டும், அவங்களுக்கு வசதியான ஆகம விதிகள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் அடிப்படையாக எழுப்புகிற கேள்வி, கோவில் நிர்வாகம் ஏற்றணும்னு இன்னைக்கு அவங்க சொல்லல, நேற்று சொல்லல, இவருக்கு அனுமதி கூட அப்படின்னா இவருக்கும் அவர் அந்த இடம் எப்படி சொந்தமா அப்படி எதை நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்கிறேன். ஆகவே தான் இந்த தீர்ப்பிலேயே பிரச்சனை இருக்க போய் மேல்முறையீட்டுக்கு அரசு போகுது. அதுக்கு வர இதுக்கு மேல போன மேல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. இங்க அடிப்படையாக இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்க. நான் திரு கருநாகராஜன் வந்திருக்கேன். திரு கருநாகராஜன், தீபம் ஏற்றுவதுதான் உங்களுடைய நோக்கமா? அப்புறம் வந்து இப்போ பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டவங்க எல்லாம் அங்க போராட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று தள்ளுமுள்ளெல்லாம் பார்த்து ஒரு 144 போட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ உண்மையான நோக்கம் என்னன்னு கேள்வி எழுப்புறாங்கல்ல. உண்மையான நோக்கம் மக்கள் எளிதாக புரிஞ்சிருக்காங்கங்க. நம்ம அண்ணன் அருணன் அவர்களுக்கு வேண்டும் வேண்டால் புரியாமல் இருக்கலாம். உண்மையான நோக்கம் இந்து மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறதே. ஒரு 100 ஆண்டு கால வரலாறு 1920 ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, அப்பொழுதே இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த மலை திருப்பரங்குன்றம் கோவில் மலைக்கு சொந்தமானது. அங்கே இருக்கிற தீபத்தூணில் சார் ஒரு மலை உச்சியில் ஒரு தூணியா சார் வைக்கிறாங்க. தீபம் ஏற்றுறதுக்காக தானே சார் அந்த தீபத்தூண் வைக்கிறாங்க. அதுதானே சார் நீதிபதி கேட்டிருக்கிறாரு. தர்கா விடுங்க, தர்கா தனியாக இருக்குது, அங்கேருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இதே வழக்கு இடையில மறுபடியும் 1994 நினைக்கிறேன், அப்பவும் இதே வழக்கு மறுபடியும் முடிந்தது. அப்போ இதே தீர்ப்பு தான் கிடைச்சிருக்கு. இல்ல நீங்க தர்கா வழக்கையும் தீபத்தூண் வழக்கையும் ஒன்னா கொண்டு வரீங்க அப்படின்ற இல்ல சார். தர்கா வழக்கு வேற. இப்ப தர்கா வழக்கு இப்போதைக்கு வந்து அது பிரச்சனை இல்லாம இருக்கு, சமீபத்துல பிரச்சனை ஏற்படுது. ஆனா அதை நீங்க தர்காவோட முடிச்சு போடுவது அப்ப ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. தர்காவில் அவங்க போய் நல்லா அவங்க சாமி கும்பிடட்டும், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க இவர் அருணன் சொல்றாங்க, அண்ணன் சொல்றாரு தர்கா பக்கத்துல இருக்கு, என்னங்க பண்றது அப்படிங்கிறாரு. சார் நீ ஏதோ ஒரு இடத்துல தீபம் ஏத்துறது வேற, முறைப்படி எங்க ஏத்தணுமோ அங்க ஏத்துறது வேற. தலைவாசல் இருக்கும் போது ஏன் புறவாசல் வேணும்? தலைவாசல் மூடி கிடக்கு, புறவாசல் வெளியே போறோம். இப்ப தலைவாசல திறந்து விட்டுருக்கு நீதி அரசர் திறந்து விட்டுருக்காரு. அதுக்கு காரணம் அவர் 1920 தீர்ப்புல இருந்து சொல்றாரு. அப்ப அப்படி தீர்ப்புகள் வந்திருக்க நேரத்துல இதை அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அனுமதிக்கும் போது திரு அருணன் கேட்கிறாரு, ராம ரவிக்குமார் யாரு? அவர் ஏன் ஏத்த போறாரு? அவருடைய சொந்த மலையா? நீதி அரசர் அந்த நிவாரணம் சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இப்போ நீங்க ஒரு இருங்க அந்த பார்வை முடிச்சுங்க. ஓகே நீங்க நான் வெளியே இருந்து பேசுறேன், குறுக்க பேசுனீங்கன்னா நான் பேச முடியாது. அந்த நீதியரசர் சொன்ன தீர்ப்பை கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தி இருந்தால்
திருப்பி ராம ரவிக்குமார் உட்பட 10 பேர் சேர்ந்து போங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே போனாலும் போலீஸ் 144 தடை உத்தரவு. ராம ரவிக்குமார் பிளஸ் 3 பேர் போகலாம், 4 பேருக்கு மேல போனாதான் தடை உத்தரவு செல்லும். அப்படி கூட அனுப்பியிருக்கலாம். ஆனா அனுப்பக்கூடாது, அனுமதிக்க கூடாது, அந்த தீபத்தூணில் தீமை மேற்றக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார்? தமிழ்நாட்டில் முதலமைச்சரா, அறநிலைத்துறை அமைச்சரா, மதுரை கலெக்டரா, மதுரை எஸ்பியா, அல்லது அறநிலையத்துறையுடைய அதிகாரிகளா, இல்ல திருப்பரங்கோவில் அதிகாரிகளா? ஒரு மக்கள் பிரச்சனை, மக்கள் நீதியரசரிடம் கேட்டு அந்த அனுமதியை பெறுகிற பொழுது அதற்கு குறுக்கே நிற்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அப்ப நீங்களே ஒரு உள்நோக்கத்தை கற்பித்து சமூகங்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி மத நல்லிணக்கத்துக்கு இடையூறு ஏற்படுகிற வகையில செயல்படுகிற அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசு இருக்கிறதா? சரி, ஒரு நீதிபதி சொன்னாங்க சார், உடனே என்ன பண்ணாங்க? அது செல்லாது, நாங்க 144 போட்டுட்டோம், எங்க மேல அவதூறு வழக்கு தொடுக்க முடியாது. நீங்க எப்படி, நீதிபதியை கேட்கிறாங்க, நீங்க எப்படி சிஐஎஸ்எஃப் வீரர்களை அனுப்ப முடியும்? அதுக்கு அவர் சொல்றாரு, லோக்கல் போலீஸ் ஹெல்ப் பண்ணல, ஒத்துழைப்பு தரல, போக அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் சிஐஎஸ்எஃப் அனுப்புனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப கேள்விகள் எப்படி இருக்குன்னா, நீதியரசர் எப்படி அனுமதி கொடுத்தார் அந்த கேள்விதான் போயிட்டு இருக்கு. அந்த அனுமதியை நடைமுறைப்படுத்துவது தமிழக அரசுடைய கடமை, சட்டப்பூர்வ கடமை, அதிகாரியுடைய கடமை. மேல்முறையீடு போவோம், உடனே எப்படி அமல்படுத்துறதுன்னு கேக்குறாங்கல்ல. மறந்துவிட்டு சார், மேல்முறையீடுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க அமல்படுத்துங்கன்னு சொன்னா சார், இரண்டாவது மேல்முறையீடு போயிட்டீங்க. 2 நபர் நீதிபதிகள் இருந்தும் அவங்களும் அதே தீர்ப்பை வலியுறுத்தி உங்களுடைய மேல்முறையீட தள்ளுபடி பண்ணிருக்காங்க. மறுபடியும் அவதூறு வழக்கில் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்லிட்டாரு, அண்ணன் அருணன் சொல்லுவார், முதலமைச்சருக்கே சொல்லியிருப்பாரு, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகையா, இது 1920 இருந்து நடந்ததுல சும்மா விட்டுறாதீங்க. ஏன்னா தமிழக இந்துக்கள்லாம் கோமாளிகள், அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் செய்யட்டும், நீங்க வேடிக்கை பாருங்க. நீங்க எப்படியும் தீபத்தூண்ல அங்க ஒரு சுவர் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஏற்றின தீபத்தை வழிபட்டவங்களும் இந்துக்கள் தானே சார்? நேத்து வழிபட்டவங்களும் இந்துக்கள் தானே? தவறா சார்? வழிபட்டவங்க இந்துக்கள் தான். நேத்து ஒட்டுமொத்த இந்துக்களும் போராட்டம் நடத்துறாங்களா, இந்த அமைப்பினர் போராட்டம் நடத்துறாங்களா சார்? இல்ல, நீங்க திருவண்ணாமலை தீபத்தை மலையில தான் ஏத்தணும். காலமுறையின் மாற்றங்கள்ல நீ தரையில ஏத்துன்னு சொல்லி ஒரு சட்டத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு தரையில தான் ஏத்துறாங்களே, நீங்க சாமி கும்பிட்டு போக வேண்டியதானே, மலையில தான் போய் ஏத்தணும் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? இது மிகப்பெரிய மக்களுக்கு எதிரான அராஜகம். எங்க சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தமிழக அரசு பிடிவாதம் பண்றாங்க? தர்காவுக்கு அதுக்கு 50 மீட்டர் இடம் இருக்கு. தர்கா திருப்பரங்குன்ற கோயில் மலையில இருக்குங்கிறது பல தீர்ப்புகள்ல வந்துருச்சு. அதை புதுசா ஒண்ணு எங்கேயும் போய் நம்ம வழக்கு தொடுக்க வேண்டியது இல்லை. அவங்க தர்கால போய் சாமி கும்பிடட்டும், அல்லாஹ் வேண்டிக்கிட்டோம், அதுக்கு நமக்கும் பிரச்சனை இல்லை. அங்க பக்கத்துல இருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தீபத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு தீபம் ஏத்துறதுல இவ்வளவு தடையா அந்த மக்கள் நினைக்கல, பொதுமக்கள் நினைக்கல. பொதுமக்களுக்கு வேண்டிய ஒரு வெற்றியை பெற்ற போது தமிழக அரசு தடையாக இருக்கிறது என்பது வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆன்மீக பூமியான இங்க தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. மக்கள் கண்ணீர் விடுறாங்க. நம்ம உரிமையை பெற முடியல. ஒரு இறைவனை வணங்குவதில் கூட ஒரு கட்டுப்பாடுகள், அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் கூட அந்த உத்தரவை கூட கடைபிடிக்க மறுக்கிற அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டுறேன் திரு அமுதரசன், தமிழக அரசு இதுல பிடிவாதம் பிடிக்குது, ஏன் நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம் சமூகத்தில் அமைதியை பாதுகாப்பது, சமூகத்தில் நல்லிணக்கத்தை பேணி காப்பது, எந்த கலவரமும் ஏற்படாமல் தமிழ்நாட்டை பாதுகாப்பது தமிழ்நாட்டு அரசினுடைய நோக்கம், தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய நோக்கம். மக்கள் பிரச்சனை மக்கள் எழுதாங்களா, பக்தர்கள் கேட்டாங்களா? எந்த பக்தர்கள் போய் காவல்துறையினுடைய மண்டையை உடைக்கிறாங்க? எந்த பக்தர்கள் போய் காவல்துறையினுடைய மூக்கை உடைக்கிறாங்க? எந்த பக்தர்கள் போய் பேரிகார்டை உடைச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க? எந்த பக்தர்கள் போய் பாரத் மாதாக்கு ஜெய கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க? எந்த பக்தர்கள் போய் கலவரம் செய்யறதுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க? பக்தர்கள், அதே பக்தர்கள் தான் நேத்து கலவரம் பண்ண வந்த அந்த கூட்டத்தை கைது பண்ணப்ப கைத்தட்டி வரவேற்றவர்கள் யார் தெரியுமா? இதே பக்தர்கள் தான். தமிழ்நாடு அரசு எங்க பிடிவாதம் பிடிக்குது? நேற்று நீதிமன்ற உத்தரவு, இன்னைக்கு 7 மணி நாங்க அதுவும் கடந்துருச்சு. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு தவறான உத்தரவு. நாங்க மேல்முறையீட்டுக்கு போறோம்.
இந்த நம்ம அயோத்தி ராமர் கோயில்ல போய் இப்ப மறுபடி போய் அங்க நாங்க பள்ளிவாசல் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? ஏற்கனவே நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. எதன் அடிப்படையிலே கொடுத்துச்சு. அதே மாதிரி தான், ஏன்னா ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, அதன் அடிப்படையில் அதே கோணத்தில் நீங்க அணுக முடியாது. 2017லயே இந்த தர்காவுக்கு பக்கத்துல அந்த வழியை பயன்படுத்தி சர்வேகள் மேல போய் நீங்க விளக்கேற்ற கூடாது. பாரம்பரிய முறைப்படியாக இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல தான் போய் விளக்கேற்றணும்னு நீதிமன்றம் இது 2017 தீர்ப்பு சொல்லிடுச்சு. அப்ப நீதிமன்றம் அதே இப்ப அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கக்கூடிய, அவசர வழக்காக எடுத்து கண்டெம்ட் கோர்ட் போகக்கூடியவர்கள் அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? இன்னும் சொல்றேன், நீங்க சிஐஎஸ்எஃப் வீரர்களை போய் பாக்குறீங்களே, சென்ட்ரல் போர்ஸோட ஆக்ட் என்னன்னு தெரியுமா? அவருடைய டியூட்டிஸ் என்னன்னு தெரியுமா? எந்த நாடு அதுவே தவறு. ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் அவங்க வந்து கிடையாது, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. இல்ல ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷன் நீங்க அரசு எந்த இடத்துல சொல்லி இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்ல சார், இப்போ அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்டது அவங்க பாதுகாப்பு இருக்கலாம். சிஐஎஸ்எஃப் அவர்களுக்கான ஆக்ட் எடுத்து பாருங்க, அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு எடுத்து பாருங்க. அதுல அவர்கள் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மட்டும்தான். நீங்க பவர் அந்த அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர் சொல்லியிருக்கிறாங்க. நீதித்துறைக்கு ஒரு பவர், நிர்வாகத்துக்கு ஒரு பவர், சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிற புரிதல் கூட இல்லாம நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல முடியுமா? அதை வாதமா முன் வச்சீங்க, இன்னைக்கு அதை ஏத்துக்காம தான் மனுவை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதுதான் தவறு. அதுதான் நீங்க தள்ளுபடி பண்ணதுக்கான காரணம் எதன் அடிப்படையில் நீங்க தள்ளுபடி பண்ணீங்க? நீங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது, அதை அகற்ற முடியல, வேற சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அனுப்பிட முடியுமா? வேற ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அனுப்பிடுவீங்களா? ஒரு ஜிஹெச், ஒரு அரசு மருத்துவமனையில போதிய வசதி இல்ல, என்னால ஆபரேஷன் பண்ண முடியல, ஓபன் சர்ஜரி பண்ண முடியல, அப்படின்னு அறுவை சிகிச்சை பண்ண முடியலன்னு ஒரு டாக்டர் சொல்றாரு. அந்த ஆபரேஷனை நீ போய் பண்ணுன்னு சிஆர்எஃப் வீரர்களை நீ போய் பண்ணுன்னு நீதிமன்றம் அனுப்பிட முடியுமா? அது எவ்வளவு முட்டாள்தனமானது, அது சட்டத்துக்கு உட்பட்டதா? அதே மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சார்ந்த அரசு கையில் எடுக்கிறப்ப நீங்க மறுபடி சிஐஎஸ்எஃப் வீரர்களை அனுப்புறது அப்படிங்கிறது, அரசு மருத்துவமனையில் ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு சிஆர்பிஎஃப் நீங்க அனுப்புறது எந்த அளவிற்கான புரிதலோட நீதிமன்றம் நடக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அனுப்புறதும். அப்ப என்ன நோக்கம் அவர்களுக்கு? தீர்ப்பு சொல்றவங்கல இருந்து இந்த பிரச்சனையை கிளப்புறவங்கள வரைக்கும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையோடு நீங்க ஒன்றிய அரசுடைய போர்ஸ் நீங்க மோத விட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும். கலவரக்காரர்களோட இவர்களும் சேர்றாங்களா? எதன் அடிப்படையில் இந்த சொல்றாங்க? அப்ப அடிப்படையிலேயே தவறு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நாங்க நீதியின் மேல, அரசியலமைப்பு சட்டத்தின் மேல நம்பிக்கை வச்சு மத நல்லிணக்கத்தை பேணி காப்பதற்காக நாங்க என்ன பண்றோம், உச்சநீதிமன்றத்தை நாங்க நோக்கி போறோம். இன்னைக்கு அப்சர்வேஷன், மத நல்லிணக்கம் அப்படின்றது ஒருவருடைய உரிமையை இன்னொரு தடுப்பதல்ல, அவரவர் உரிமையை இரண்டு பேரும் சேர்ந்து நிறைவேற்றிக் கொள்வது அப்படின்றாங்க. அததான் அவங்க சிக்கந்தர் மலைக்கும் போகட்டும், ஒன்றும் தவறு இல்லை, அவங்க வழிபாட்டு உரிமை. இது எங்க வழிபாட்டு உரிமை? வழிபாடு பிரச்சனை கிடையாது. இப்ப யாராவது சிக்கந்தர் மலையில இருக்கிறவங்க நாங்க இந்த போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப இந்த இன்னொன்னு சொல்றேன், கார்த்திகை தீபம் விளக்கேற்றி சாமி கொள்ளக்கூடிய சாதாரண இந்துக்கள், பக்தர்கள், உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் யாராவது இந்த அளவுக்கு கலவரம் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்களா? யாருக்கு இந்த கலவரம்? உண்மை இவங்களுக்கு உண்மை இந்த சார், நீங்க அவங்க பாரம்பரியம், புராணம், இதிகாசம், புராண செப்பேடு, வரலாறு எல்லாம் எடுத்து பாருங்க. எந்த இடத்துல இவர்கள் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாரு போயிட்டு தீபத்தூண்ல ஏத்தணும்னு? சிக்கந்தர் மலை கிட்ட இருக்கிற அது தீபத்தூண், அது ஒரு சர்வே கல்லு. அந்த கல்லுல அது எந்த இடத்துல அது வந்து தீபத்தூண் வரலாற்றுல நீங்க எந்த இடத்துல இருக்குது? செப்பேடுகள் இருக்க. நீதிபதி தீர்ப்பு சொல்லி இருக்கிறாரு, எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு? இவங்க வழக்கு தொடுத்தாங்களே, எந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்திருக்காங்களா? இதற்கு முன்பாக சார் இவர் சுப்ரீம் கோர்ட், நீங்க ஏங்க இது வந்து லண்டன் பிரிவு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு, அதுல இருந்து தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தணும், மத மோதல்களை ஏற்படுத்தணும், ரத்த ஆறு ஓடணும். அதன் மூலமா நீங்க கால் ஒன்று நினைக்கிறீங்க. எப்படி குஜராத்ல, உத்தரப்பிரதேசல, பீகார்ல, அசாம்ல நடந்துச்சோ அதே மாதிரியான சதி திட்டத்தை கலவரத்தை தமிழ்நாடு ஒருபோதும் திராவிட மாடல் அரசு உள்நோக்கம் பேச்சாளருடைய எண்ணத்திலிருந்து தெரியுதா தெரியலையா? இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும், சீரழிக்கணும், இங்க மக்கள் மோதல் வரணும், ஜாதி சண்டைகள் நடக்கணும். திமுக பேச்சாளர் பேசிட்டு
இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் அனுமதிக்காதீங்க. கேட்கிற மக்கள் எல்லாம் வெட்கப்படுவாங்க டிவியை பார்க்கிறதுக்கு. இந்த மாதிரி ரத்த கலரி வரணும், கலவரம் வரணும். எங்க 3 நீதிபதியை சார்ஜ் பண்றாங்க. ரமேஷ் சேதுராமனுடைய முதல் பார்வை அவர் மட்டும் சார்ஜ் பண்றாங்க. அவங்களுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்ல, அவங்களுக்கு சட்டம் தெரியாது, அரசியலமைப்பு தெரியாது. திரும்ப வர சார், வர நாரா சார், நான் வர இல்ல முதல் பார்வை வாங்கிட்டு வந்து விரிவா பேசுவோம். இல்ல ரமேஷ் தான் பேச போறாரு. ரமேஷ் சார் போயிட்டு கலவரம், மத கலவரம். ஒரே நிமிஷம் ரமேஷ் சேதுராமன் மட்டும் சார், நான் திரும்ப வரேன் சார், ப்ளீஸ் ரமேஷ் சேதுராமன். அது ஒரு சர்வேக்கல், அங்க தீபம் ஏற்றப்பட்டதற்கான முந்தைய ஆதாரம் என்னன்னு கேக்குறாங்க. இது நீதிமன்றத்திலே வாதமா முன் வச்சாங்க. 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு இடத்துல திரும்ப நீங்க ஏத்துங்க அப்படின்னா வியப்பா இருக்கு இவங்க கேக்குறது. இல்ல அது எந்த சர்வே கல்லுன்னு வந்து எந்த காலத்துல வந்து இது பண்றாங்க, என்ன பைத்தியகாரத்தனமான ஒரு வாதமா இருக்கு. அதே மாதிரி இங்கதான் ஏத்தனமானு கேட்டா நாங்க காலங்காலம் ரமேஷ் தீபத்தூண் இருக்குதா? சிக்கந்தர் மலையில இருந்து 50 மீட்டர் தூரத்துல தீபத்தூண் இருக்கு. ஓகே, கவனமா பேசுவோம். ஓகே ஓகே நான் இன்னும் அப்ப உங்களுடைய என்ன கூட்டம் வெளிப்படுதுன்னு தெரியுது. ஓகே, அடுத்தவன் பேசிடக்கூடாது, அடுத்தவன் பேசிடக்கூடாதுன்னு ஒரு இந்த சர்வாதிகார நீங்க பேசுங்க, நான் அலோ பண்றேன். ஓகே, வார்த்தையில மட்டும் கவனமா பேசுவோம். எல்லாரும் ஏன்னா சென்சிட்டிவான இஷ்யூ பேசிட்டு இருக்கோம், பொறுப்புணர்ந்து எல்லா விருந்தினர்களும் பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ரமேஷ் சேதுராமன். இல்ல அதாவது நான் சொன்னது வாதம் பைத்தியகாரத்தனம் சொன்னா என்ன, நான் அமுதன டைரக்டா சொன்ன மாதிரி பேசக்கூடாது. அதனால அமைதியா கேட்கணும். வாதம் வைக்கிறது சொல்லக்கூடியது ரமேஷ் சேதுராமன். அமைதி அமுதன், என்ன பிரச்சனை? முடிச்சிருங்க நீங்க அமைதியா இருங்க தம்பி, இல்ல ஒரு நிமிஷம். இப்போ இங்க வந்து அமுதன் வைக்கக்கூடிய வாதத்துல வந்து சொன்னது வந்து ஹாஸ்பிட்டல் உதாரணம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்க காலங்காலமா வந்து அரசு ஆஸ்பத்திரியில வந்து வெளியில தான் மக்களை போட்டு வச்சிருக்கோம், அதனால அப்படியே இருக்கட்டும், இவங்க பெட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லுவாங்களா? இல்லைன்னா பல இன்னும் ஒரு சில அரசு பள்ளியில வந்து நாங்க வந்து இதுக்கு கீழே தான் வந்து இன்னும் பில்டிங் பழுதடைஞ்சதுனால நாங்க வந்து இன்னும் வந்து மரத்தடியில் தான் கிளாஸ் எடுக்கிறோம், அதனால அதுதான் வந்து முறைப்படியா செய்யணும்னு சொன்னா சொல்லுவாங்களா? இந்த மாதிரி இருக்கு உங்களுடைய வாதங்கள் எல்லாமே. அதாவது ஒவ்வொரு விஷயமும் இப்ப பாருங்க, அறநிலையத்துறைன்னு எடுத்தாக்க என்னென்ன பிரச்சனைன்னு சொல்றோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன சொன்னாங்க, நானும் அந்த கூட்டத்துல இருந்தேன். சொன்னது என்னன்னா, நம்ம கோவிலை நம்ம ஓன் பண்ணணும். என்ன அப்படின்னா என்னன்னா, நம்ம போய் நம்மளுடைய பக்தர்களான நம்மளது கடமைகளை சரியா செய்யணும், குடும்பத்தினரை கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும். அதே மாதிரி வந்து இங்க கோவிலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்க்ளூடிங் HRNC எம்ப்ளாயிஸா இருந்தா கூட அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். நமக்கு கோவிலை தூய்மையா வச்சுக்கிறதுக்கான முழு பணிகளை செய்யணும்னா அதை போய் மக்கள் கிட்டக்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதற்கு இது என்னவோ ஒரு வந்து இந்துத்துவ அஜெண்டா என்னவோ இது பண்றாங்கன்னா போலியாக ஒரு வழக்கு பதியப்பட்டது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், மேற்கு மாம்பலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டி நகர் அருகில் இருக்கக்கூடிய மேற்கு மாம்பலம், அங்க கோவிலே கிடையாது. அங்க இருக்கக்கூடியதுல நீங்க வந்து அயோத்தியா மண்டபம், அதை வந்து ஒரு ஆவணம் இல்லாமல் முறைப்படியாக எந்தவித சட்டத்தையும் ஃபாலோ பண்ணாம இந்து சமய அறநிலையத்துறை அதை கைப்பற்றுவதற்கு எல்லா வகையிலும் போலீஸை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி செய்யறதுக்கு எல்லா முயற்சியும் ஏற்படுத்தினாங்க. பெரிய தள்ளுமுள்ளு அங்க ஏற்படுத்தது பக்தர்களா போனவங்களுக்கு. இந்து சமய அறநிலையத்துறை இதுலயும் இப்போ நீங்க பல இடங்கள்ல முரண்படுறீங்க, அதெல்லாம் ஜெனரல். நீங்க வந்து கோவில்களை மீட்டெடுக்கணும்னா பேசுறீங்க, ஆனா நான் இந்த பர்టిక్యులர் கேஸ் பேசுறேன். இந்த விஷயங்கள் நான் சொல்ல இதுல திருப்பரங்குன்ற பர்టిక్యులர் கேஸா பேசுறேன். குட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படினா என்னன்னா எதேச்சாதிகாரமாக இவங்க சர்வாதிகார நோக்குடன் ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேக்குறேன், கோவிலை நிர்வகிக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுல கணக்கு கொடுக்க வேண்டியது கடமையா இல்லையா? தணிக்கை முறையா செய்து அதை மக்களுக்கு வருஷம் நீங்க சப்மிட் பண்றீங்களா? எத்தனை கோவில்கள்ல தணிக்கை முறையா செய்யப்பட்டது? இந்த தணிக்கை செய்யப்பட்ட டீடைல்டு அக்கவுண்ட்ஸ் இன்னி வரைக்கும் கொடுத்திருக்காங்களான்னு கேளுங்க. அதுவும் பழனிக்கும் சரி திருப்பரங்குன்றத்துக்கும் செய்யப்படலன்னு இன்னைக்கு வந்து கோர்ட் குட்டு வச்சிருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க வந்து கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட்லாம் கொடுக்க முடியாது, டீடைல்டு அக்கவுண்ட் கொடுக்கணும். கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம், சும்மா இவங்களுக்கு மீட்டிங்க்கு பட்டர் முறுக்கு, பொலேரோ காரு இந்த மாதிரியாக ஆரம்பிச்சு
மினிஸ்டருக்கு வேண்டியவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கான வண்டிகள்ல இருந்து ஆரம்பிச்சு, அது மட்டும் இல்லாம கோவில் வளாகத்துக்கு உள்ளுக்குள்ளேயே காரை கொண்டு போய் நிறுத்துறது, அதுக்காக வந்து கோவிலோட ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்றதுன்றதுல பல விஷயங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. ஆகம விதிகளை மதிக்கிறது இல்ல. எல்லாமே வந்து இந்துக்கள் எல்லாமே வந்து இவங்க தயவுல தான் கோவில் கும்பிடலாம். ஏன்னா இவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. இது இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததா சார்? இல்ல இந்த கவர்மெண்ட் கொண்டு தான் இந்து சமய சார், முந்தைய கவர்மெண்ட் இந்து சமய அறநிலையத்துறைன்றது அரசின் கீழ தான் செயல்பட்டு இருக்காங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சார், அதிமுக அரசோ இந்து சமய அறநிலையத்துறையில இருந்து வெளியே வரும்னு சொல்றாங்களா? அவங்களுடைய வழிபாட்டு முறை, அவங்க வழிபாட்டு விஷயங்களை கேட்டா கூட அதை வந்து வைத்து பகடைக்காயாக்கி நமது நல்லிணக்கம் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களை தூண்டிவிடும் விதமாக இங்கே அரசியலை இவர்கள் செய்து அதனால் தாங்கள் என்னவோ சிறுபான்மையினர் பாதுகாவலர்களாக காட்டிக்கொண்டு அரசியல் செய்வதை இந்த திமுக ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறது நான் பாக்குறேன். அருணன் கேட்டாரு, நீங்க ஆகம விதிகள்லாம் சொல்றீங்க, நேற்று திருக்கார்த்திகை தீபம் ஏத்தணும், சட்டம் மேல நம்பிக்கை கிடையாது. ரமேஷ், எல்லாமே வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் செய்வீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? அதே மாதிரி கோவிலுக்குள்ளேயே வந்து வணிக வளாகங்கள் கட்டுவது, இதெல்லாம் வந்து ஆகம விதிக்கு உட்பட்ட விஷயங்களா? நான் திரு அருண் அவர்கள்ட்ட முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க வார்த்தை முன் வைக்கிறாங்க. இது அதுக்கு அப்புறம் வந்த நடைமுறை வந்து அதை தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் சொல்றாருல, நம்ம பாஜக நண்பர் 1924 தீர்ப்பு, அதுலயே வந்து அப்படி ஒண்ணு ஒரு கராராக அங்கதான் ஏத்தணும்னு சொல்லல. பின்னாடி வந்து இங்க ஏற்றலாம் என்று எல்லாரும் ஒப்புக்கொண்டுதான் இந்த ஒரு 40-50 ஆண்டு காலமாக வந்து இந்த இடத்துல இந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகே ரொம்ப அருமையாக அந்த கட்டுமானத்தை உருவாக்கி நல்ல பெரிய அளவுக்கு அந்த அக்னியை உருவாக்கி மக்கள் பார்க்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவே பெரிய கார்த்திகை அன்று எல்லா மக்களும் பார்த்துட்டு போறாங்க. நேற்று கூட அப்படித்தான் பார்த்தாங்க. எல்லா இந்துக்களும் இத தூண்ல தான் ஏத்தணும்னு சொல்றதாக இவங்க சொல்றாங்க. ஆனா நேற்று எப்படி அதை அத்தனை மக்கள் அதை பார்த்து கும்பிட்டாங்க. ஆகவே அனைத்து இந்துக்களுக்கும் ஒன்றும் பாஜக ஏக பிரதிநிதி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக நண்பர் இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த தூணை அவங்க குறி வைப்பதற்காக காரணம் பக்கத்துல இருக்க தர்கான்னு நான் சொன்னேன். அதெல்லாம் கிடையாதுங்க, தர்கா அவங்க பாட்டுக்கு வழிபட்டு எங்களுக்கு இன்னும் ஆட்சேபனை இல்லை, நாங்க அந்த தூண்ல தீபத்தை ஏத்தணும், அவ்வளவுதாங்க எங்க குறிக்கோள் அப்படின்னு இப்ப பேசுறாரு. ஆனா சில மாதங்களுக்கு முன்புதான் தர்காவில் அங்க வந்து அது பழக்கம் வந்து மாமிச உணவை தயார் பண்ணி படைச்சு அங்க சாப்பிட்றது. இன்னும் அதுக்கு உதவி செய்ய போய்தான் இந்துக்கள், திருப்பகுண்ட இந்துக்கள்லாம் அதெல்லாம் உணவு வாங்கி சாப்பிடுவாங்க. அங்க வந்து கூடவே கூடாது, மாமிச உணவு படையல் தர்காவில் பண்ணக்கூடாது என்று மிகப்பெரிய தகராறு பண்ணலையா? தர்காவை நோக்கி இவங்க ஒரு பெரிய படையை திரட்டலையா? அப்பவும் அரசு இதே போல 144 தடை உத்தரவு போட்டு கடைசியா கோர்ட்டு தலையிட்டு திருப்பங்குன்றத்துல கூட்டம் நடத்த வேணாம், பழங்காநத்தத்தில் நடத்தணும்னு சொன்னோன்னே ராஜா வந்து பழங்காநத்தத்துல அந்த கூட்டத்தை கூட்டி பேசி அது என்ன பேசினாரு? அங்க என்ன பேசினாரு தெரியுமா? கோர்ட்ல கேக்குறாங்க, அரசு தரப்புல கேக்குறாங்க, இங்கே ஒரு அயோத்தியை உருவாக்க பாக்குறாங்க என்று குற்றம் சாட்டுறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. நான் சொல்றேன், இனிமே அயோத்தி உருவாக போகல, திருப்பங்குன்றத்துல ஏற்கனவே அயோத்தி உறுதி ஆயிடுச்சு பேசுறாரு. ஒரே கைதட்டு. வீடியோ எல்லாம் பார்த்தோமா கேட்டோமா இல்லையா? எங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசுறீங்க, உங்களுடைய நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தான் தெரியாதா? தயவு செய்து வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கலை, அரசியல் கலை என்னன்னா மதத்தின் அடிப்படையில மக்களை பிளந்து ஒரு வாக்கு வங்கியை உங்களுக்கு என்று உருவாக்குவது. இதைத்தான் அயோத்தியில பண்ணீங்க. இதுல ஒண்ணு ரகசியம் கிடையாது. இதைத்தான் குஜராத்ல பண்ணீங்க, இதைத்தான் வந்து மகாராஷ்டிராவில பண்ணீங்க. அதே போல தமிழ்நாட்டிலையும் பண்ண பாக்குறீங்க. ஆக தமிழ்நாட்டுல ஒரு அயோத்தி கிடைக்காதான்னு பாக்குறீங்க. அதை திருப்பங்குன்றத்தை அப்படி ஆக்க முடியுமா என்று நீங்க முயற்சி பண்றீங்க. அதான் நான் கேட்கிறேன், இதே திருப்பங்குன்றத்து மக்களுக்கு, பக்தர்களுக்கு வேற பிரச்சனை இல்லையா? அல்ல மதுரை மக்களுக்கு வேறு பிரச்சனை இல்லையா? எங்க தமிழ் கடவுளுங்க, தமிழ் கடவுளுடைய கருவறையில் தமிழில் மட்டுமே அர்ச்சனை சொல்ல தயாரா? இதே இப்ப இந்த அமைப்புங்கிற நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இந்துத்துவ அமைப்பு, RSS அமைப்பு, அவங்கதான் இப்ப விவகாரம் பண்றது. எங்க அவங்கள சொல்லுங்க, தமிழ் கடவுளுடைய கருவறைகள் தமிழில் மட்டுமே அர்ச்சனை வழிபாடு சொல்ல தயாரா? அல்லது அனைத்து சாதியினரும் உரிய பயிற்சி பெற்றிருந்தால் அங்கே அர்ச்சகர் ஆக வேண்டும் சொல்ல தயாரா? இதுவும் இந்துக்களுடைய கோரிக்கைகள் தான். ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் மதுரைக்கு இது கிடையாதுன்னு சொன்னாங்க, மெட்ரோ ரயில் இல்லைங்கிறாங்க?
ஏன் எய்ம்ஸ் கட்டடம் 7-8 வருஷமாச்சு இன்னும் வரல? இத பத்தி எல்லாம் பேச மக்களும் பேசக்கூடாது என்று மடைமாற்றம் செய்யத்தான் இந்த விவகாரத்தை அந்த தூண்ல தான் விளக்க ஏத்தணும். அது மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல, அது எங்க இடம் என்று அவங்க உறுதிப்படுத்த பாக்குறாங்க. அதற்கு அடுத்து பக்கத்துல உள்ள தர்காவை குறி வைப்பாங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மதிச்சு பேசி பயன் இல்லை. திரு கருணாராஜன் அவர்கள்ட்ட தமிழ்நாட்டின் அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதா உங்களுடைய நோக்கம் அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அபாண்டமான பேச்சு. ஏற்கனவே நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு ஆடு கோழி பலியிட தடை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை எப்படி வந்துச்சு? அண்ணன் நெச்சராஜா போய் முதல்ல அங்கே பிரச்சனையை உருவாக்குனாங்க. ஒரு எம்பி இஸ்லாமிய ஓட்டுகள் மட்டுமல்ல இந்துக்கள் ஓட்டுகளையும் பெற்று எல்லா மதமும் சம்மதம் என்று அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படக்கூடிய ஒரு எம்பி அங்கே நாங்கள் இங்கே உட்கார்ந்து தான் பிரியாணி சாப்பிடுவோம் என்று அந்த ஆட்டுக்கறியை வைத்து சாப்பிட்ட பிறகுதானே பிரச்சனையே உருவாச்சுங்கிறது அருணன் அவர்களுக்கு தெரியாதா? இந்து கோயிலுக்குள்ள பெண்கள் கருவறைக்குள்ள போக முடியுமான்னு இல்ல நான் பேசும்போது கொஞ்சம் நான் வெளியே இருக்கேன் இல்ல நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஆனா இது தவறான தகவல் அந்த எம்பி மறுத்து இருக்காரு. அதுக்கு சொல்றேன். ஓகே திரு கருணாராஜன், நீங்க வழக்கமா இந்த கேஸ் தொடர்ந்து நீதியரசருடைய உத்தரவுப்படி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்க சட்டப்படி ஏத்துக்க மறுத்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு பதிலே இல்லை. இப்ப ஒரு கருவறைக்குள்ள பெண்கள் போய் இருக்க முடியுமா, செயல்பட முடியுமான்னு கேட்குறீங்க. நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், இதே கேள்வியை எல்லா மத தலைவர்களிடமும் நீங்கள் கேட்க முடியுமா? அருணன் அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச். எல்லா மத வழிபாட்டு முறைகள்லையும் ஒவ்வொரு இடத்துல யார் இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நம்ம பெரியவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அது இஸ்லாம் மதமோ கிறிஸ்தவ மதமோ சீக்கிய மதமோ இந்து மதமோ வச்சிருக்காங்க. அதை கடைபிடிச்சு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்காக கோடி கணக்காக ஒவ்வொரு திருவிழாவுக்கு இடம் பத்தலை. ஐயப்பன் கோயிலுக்கு டோக்கன் கொடுத்து முடியலை, திருப்பதிக்கு கொடுத்து முடியலை. ஆன்மீக செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு. இது எல்லா இடத்துலையும் நாங்கள் பெரியவங்க உண்டு பண்ண வழக்கத்தை கடைபிடிக்கிறோம். இப்ப நீ என்ன கேட்ட கேள்விய உங்களை திருப்பி கேட்கிற. எல்லா மத வழிபாட்டு முறைகள்லையும் இங்க நீங்க பேசுன மாதிரி அங்க நீங்க சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியுமா? அப்ப நீங்க ஒவ்வொரு மதத்திற்கும் இடையில கருத்து வேறுபாடுகளை பேச வைக்கிறது, உருவாக்குறது, திட்டமிடுறது, கலவரத்துக்கு தூண்டுறது, இதெல்லாம் நீங்க தான் பண்றீங்க. என்ன பிரச்சனை? வேஷம் கலைந்து விட்டது. நீதிமன்றமே சொன்னாலும் கூட ஒரு நீதிபதி மட்டுமல்ல. தொடர்ந்து பேசட்டும். ஒரே ஒரு நான் பேசுறேன். ஒரு நீதிபதி சொன்னால், ஒரு நீதிபதி தீர்ப்பு சொன்னால் பத்தாது, 2 நீதிபதி சொன்னாலும் பத்தாது, 3 நீதிபதி சொன்னதையும் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னா இந்த இந்து மக்கள் உணர்வுக்கு எதிரான உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு. நீங்க சொல்றத பரபரப்பா ஓடி வந்து அண்ணன் திருமா பேசுகிறார், இது மிகப்பெரிய அராஜகம், அநியாயம், அவரை நீக்க வேண்டும் பதவியிலிருந்து அப்படிங்கிற. அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம், ஆகா இது மோசடி, இது தீர்ப்புக்கு எதிர், இது நியாயத்துக்கு எதிர்னு அவர் பேசுறாரு. இது எல்லாத்தையும் அரசியலாக்குறீங்களே. இந்து மக்கள் உணர்வுகளை நீங்க அரசியலாக்குற. இந்த தூண்லதாப்பா அந்த காலத்துல ஏத்துலாங்களாம், இப்ப அங்க ஏத்திட்டு இருக்காங்கன்னு வேற வழி இல்லாம கும்பிட்டு போவாங்க. ஆனா அந்த உரிமையை சட்ட ரீதியாக ஒரு பகுதி மக்கள், ஒரு சமூக மக்கள், ஒரு இந்து மக்கள் பெறுகிற பொழுது தடுக்க நினைப்பதற்கு நீங்கள் யார்? தடுப்ப நினைப்பதற்கு நீங்கள் யார்? இல்ல சரி, இல்ல அவர் சேலஞ்ச் பண்ணாரு பாருங்க. நான் என்ன கேட்டேன்? உரிய பயிற்சி பெற்ற அனைத்து சாதியினரும் அவங்க எல்லாரும் இந்துக்கள் தான். அங்க திருப்பரங்குன்ற கோயில்ல அர்ச்சகராக முடியுமா, முடிய வேண்டும் என்று இந்துக்களுக்காக பேசுறீங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்க 40,000 குலதெய்வம் கோயில்ல எல்லா சாதியும் அந்தந்த சாதிக்காரங்க தான் பூசாரி, அவங்கதான் சாமி கும்பிடுறாங்க. நீங்க சொன்ன பெண்ணை கொண்டு வந்து சேர்த்தீங்க, சகோதரியை சேர்த்தீங்க. இப்ப பதில மாத்துறீங்க, இப்ப நீங்க மாத்துறீங்க. நீங்க நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க சொல்ற பதில் வேற. பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏங்க இப்படி இது என்ன? நான் கேட்ட இதைத்தானே பேசினேன். அப்ப அதை நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே,
அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதை பாஜக ஏற்கவில்லை. ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட், இதே போன்ற கேள்விகளை இதர மதத்தவரை நோக்கி கேட்பீர்களா? சரி, கேட்பான். இதுல என்னங்க இது? நீங்க ஆனா பெரும்பான்மையான கிடையாது. அருணன் அவர்களே, நீங்கள் மாத்தாதீங்க, பேச்ச மாத்தாதீங்க. கோவில் கருவறைக்குள்ள ஒரு பெண்ணை போய் அர்ச்சனை செய்ய விடுவீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு பேராம நீங்க இதுக்கு போயிட்டீங்க உடனே. இதுதான் சட்டம் இயற்றியாச்சு. அர்ச்சகருக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. பல கோயில்ல எல்லா சமுதாய மக்களையும் அர்ச்சகர் ஆக்குறோம், அதுக்கு சம்பளம் கொடுக்குறோம். அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை பேசிட்டு சரி சரி கேப்போம். நீங்க முதல்ல கேட்ட கேள்வி இல்ல நான் முதல்ல கேட்டதெல்லாம் விவகாரம் தான். இருங்க ஐயா, ஏங்க நான் பெண்களை பத்தியே பேசல, நீங்களா பேசுறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஐயா. இது ஆமாங்க ஐயா, நான் ஜாதியை பத்தி தான் முக்கியமா பேசுறேன். நீங்க வேணா என் பேச்ச கேட்டு சரி, அனைத்து சாதி அரசியலாளர் தான் பேசணும் அப்படின்றாரு. இல்ல பெண்கள் பிரச்சனைக்கு வர்றேன். இன்னும் அனைத்து சாதியினரே ஆகல. அதுக்கு அடுத்த கட்டமாக உரிய பயிற்சி பெற்றால் பெண்களும் அர்ச்சகராக வேண்டும். அவங்க இந்துக்களாக இருந்தால் அதுதானே சரியா இருக்க முடியும். அதுக்கு நீங்க தயாரா? இப்ப தீர்ப்பு பற்றி, நீதிமன்ற தீர்ப்பு பத்தி பேசுறேன். ஐயப்பன் கோயில்ல பெண்கள் போகலாம் தீர்ப்பு சொல்லி இருக்கு. அருணன் அவர்களே, நீங்க ரொம்ப மூத்தவரு, ரொம்ப தெளிவா பேசக்கூடியவரு. இதே கேள்வியை எல்லாரையும் கேட்பீங்களா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. நம்ம கேட்போம். திருப்பரங்குன்றம் தீப சர்ச்சையில தீர்வு என்ன கேட்டு அமுதா சென்டர் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிக்காக அரசு இவ்வாறு செயல்படுதுன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சிறுபான்மையினர்களை தூண்டிவிட்டு அவர்களை கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ரத்தாறு ஓட வைப்பதன் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்திக்கலாம். இதற்கு மண்டைக்காடு கலவரம்லாம் ஒரு உதாரணமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாஜக இந்த வேலையை செய்தா? நீதிமன்ற உத்தரவுன உடனே அங்க பக்தர்கள் போய் நிக்கல, பாஜக தானே போய் நின்று கலவரம் பண்ண தூண்டிட்டு நின்றுட்டு இருக்குது. அப்ப யாருடைய தூண்டுதலின் பேர்ல சொல்லிட்டு இருக்குது? இப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கல, நீதிபதியை மதிக்கல, தீர்ப்பை மதிக்கல அப்படின்னு யாரு? பாஜக தான் மதிக்கல. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பெண்கள் எல்லாம் போய் இப்ப வழிபடலான்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சே, நீங்க யாராச்சும் மதிச்சீங்களா? உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்ன சொன்னாரு? மக்கள் மதிக்கக்கூடிய தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் தரணும் சொன்னவர் யாரு? இவங்களுடைய பாஜக தலைவர் தான், அமித்ஷா தான். போற போக்குல ரமேஷ் சேதுராமன் சொன்னார், அறநிலைத்துறையின் மேலேயே தமிழ்நாட்டுல மிக சரியாக செயல்படக்கூடிய துறைகள்ல அறநிலைத்துறை ஒண்ணு. இவங்க காவி கட்டிக்கிட்டு நெத்தில பொட்டு வச்சுக்கிட்டு இந்து சமய அறநிலைத்துறை அண்ணன் சேர்பாபு இருக்கிறார் அப்படின்னா பாஜக காரர்னு நினைச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல மிக சிறப்பான முறையில திருச்செந்தூர்ல குடமுழக்கு நடந்துச்சு. 20 லட்சம் 30 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே போல ஒவ்வொரு இடங்களையும் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்காங்க. முருகன் மாநாடு நடத்தினாங்க. அண்ணாமலை கோயில்ல இப்ப கார்த்திகை தீபம் பல லட்சம் மக்கள் போனாங்க. எங்கேயாவது கலவரம் நடந்துச்சா? அறநிலைத்துறையினுடைய மேல நாங்க தான் இந்து மதத்துக்கு ராயல்டி வாங்கி வச்சிருக்கோம், இந்துக்களுக்கு நாங்க தான் அத்தாரிட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட சொத்துக்களை கொள்ளையடிச்சு வச்சிருந்தவங்க கிட்ட இருந்து பல ஆயிரம் கோடி சொத்துக்களை மீட்டது தமிழ்நாட்டுடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய துறை. இந்து சமய அறநிலைத்துறை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறை இல்லாத சிதம்பரம் கோயில் என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? கோயில உள்ளார அந்த தொழிலதிபர்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடத்துறதுக்கு கல்யாண மண்டபம் மாதிரி வாடகைக்கு விட்டது யாரு? உண்டியல் காசை கொள்ளையடிச்சு அதன் மூலமாக கைதான தீட்சிதர்கள் எத்தனை பேர் போய் நின்னாங்க? இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாடு? குழந்தை திருமணம் எங்க நடந்துட்டு இருக்குது? இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சிதம்பரத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் காய் கட்டிக்கிட்டும் மிக சிறப்பாக செயல்படுறாரு அப்படிங்கிறது பாஜகவுடைய கண்கள்ல இன்னைக்கு உறுத்திட்டு இருக்குது. இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. சிக்கந்தர் கோயில், திருப்பரங்குன்றம், இது மக்கள் பிரச்சனையா? எந்த பொதுமக்கள் போராடினாங்க? இதே பொதுமக்கள் தான் இன்னைக்கு இந்த பாஜக கலவர கூட்டத்தை கைது பண்றதை பார்த்து கை தட்டி விசிலடிச்சு சந்தோஷமாக வரவேற்கிறது யாரு? இதே மதுரையில எய்ம்ஸ் பிரச்சனை இருக்குது. எய்ம்ஸ் வரலன்னு பாஜக போராடுச்சா? மதுரையில மெட்ரோ வரலன்னு பாஜக போராடுச்சா? மதுரை கீழடியில அவங்க இன்னும் அங்கீகரிக்காம எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறீங்களே, அதற்காக பாஜக போராடுச்சா? மதுரையில ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரல, அதுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு பாஜக போராடுச்சா? ஆனா கலவரம் பண்றதுக்கு மட்டும் முதலா நிக்கிறது யாரு? பாஜக தான். சரி, கோவில்ல விலக்கு ஏத்திட்டாங்கன்னு அமைதியா போறாங்களா? தொடர்ந்து இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு
இந்து இஸ்லாம் பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலம் எப்படி குஜராத்திலையும் உத்தரப்பிரதேசத்தையும் கலவரத்தை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி கன்னியாகுமரியில் எப்படி மண்டைக்காடு கலவரத்தை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல மதுரையில கலவரத்தை ஏற்படுத்த துடிச்சிட்டு இருக்குது. ரத்தம் குடிப்பதற்காக பாஜக RSS கூட்டம் துடியா துடிச்சிட்டு இருக்குது. டெல்லி நாக்பூர் கண்ட்ரோல்ல அவர்களுடைய பாஜக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருபோதும் அனுமதிக்காது. கலவர திட்டத்தை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் தமிழ்நாடு. ரமேஷ் சேதுராமன் இந்த பிரச்சனையில வந்து பக்தர்களா இதே மதுரையில சார் உங்ககிட்ட வர பயங்கரவாதிகள் சார் வந்து திரு கருணாநிதி பயங்கரவாதிகள் ரமேஷ் சேதுராமன் ரமேஷ் சேதுராமன் மட்டும் எனக்கு நேரம் கம்மியா இருக்கு. நான் ரமேஷ் சேதுராமன் ஆமா மதுரையில விவகாரத்துல பக்தர்கள் போராடுறாங்களா பாஜகவினர் போராடுறாங்களா? இப்ப கைது செய்யப்பட்டிருக்கவங்க யாரு? பாஜக தலைவர். ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். பக்தர்களுடைய கோரிக்கை கோர்ட் ஆர்டர் கொடுத்தது. இதே ராமரவிக்குமார் நீங்க சொல்லக்கூடியவர் அவர் தான் வந்து முக்கியமா இந்த கேஸ் வந்து தன்னோட அவருடைய பேரில் தான் வந்து அது பதியப்பட்டது. அவர் என்ன பண்றாரு? கோர்ட் அணுகியவர் அவரு சரிங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, நாங்க எல்லாம் கொடுக்குறோம், நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த மலை மேல உச்சியில் தீபம் ஏத்துங்கன்னு HRNC கோவில் பொறுப்புல கொடுத்த பிறகும் அந்த பொருட்களை அந்த உத்தரவை அவங்களே நிறைவேற்றி இருந்தா எந்தவித பதற்றத்துக்கும் காரணம் அமைஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த அரசுக்கு நல்ல பேரே கூட வந்திருக்கும். ஆனா எல்லாம் பண்ணாங்களா? இவங்களுடைய இன்டென்ட் என்ன? உடனே என்ன பண்றாங்க? போலீஸ் வச்சு உள்ள போக விடாம பண்றாங்க, 144 போடுறாங்க. அடுத்தது கோர்ட் பலமுறை சொல்லியும் அதுக்கான நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னா இவங்களுக்கு சட்டத்தின் மீது உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க கோர்ட் வந்து நியாயமா நடந்தா கூட இவங்களுடைய இதுக்கும் வந்து வளைந்து கொடுக்கவில்லை என்றால் இந்த கோர்ட்ல ஜட்ஜை பத்தி தவறா வந்து இந்த இதுல பொதுவெளியில வந்து பல பேர் வந்து இஷ்டத்துக்கும் போடுறது, அதே மாதிரி இந்த கோர்ட்டோட இதை வந்து மதிக்காம இதுவும் தொடர்ந்து அவங்க அப்பீல் போனதுல தான் இப்போ சகோதரர் முன்னாடி பேசின மாதிரி அப்பீல் போனதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சொல்லி உறுதிப்படுத்தியதுக்கும் நேத்து தான் பண்ண முடியல, இன்னைக்கு பண்ணுங்கன்னா அதையும் செய்வதற்கு மனசு இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கள் கடவுளை விட பெரியவர்கள்ங்கிற நினைப்புல தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்களோங்கிற ஒரு மனநிலை மக்கள் கிட்ட கேள்வி எழுது. அடுத்த விஷயம் இல்ல கடைசியா சொல்லிடுறேன். இப்போ அருணன் சார் அவர் சொல்றாரு அனைத்து ஜாதியினும் அர்ச்சகர்கள். இன்னைக்கு அனைத்து ஜாதியினும் அர்ச்சகர்களாக பல கோவில்கள்ல இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ரெண்டாவது விஷயம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது HRNC. இன்னைக்கு ஆட்சியில எந்த கட்சி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இரட்டை நிலைப்பாடு யாருதுங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. மூணாவது முக்கியமான விஷயம் ஐயா சொல்றாரு, பெண்கள் எல்லா ஐயப்பன் கோயிலுக்கும் பெண்கள் போகலாம். சபரிமலையில வந்து அந்த பர்டிகுலர் இதுங்கிறதுனாலதான் அந்த இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லப்பட்டது. அதுவுமே பெண்கள் வயதுக்கு வராதவர்களும் சரி இல்லைன்னா வந்து 60 வயதை தாண்டியவர்கள் இவங்க போறதுக்கு பெண்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், காலகாலமா போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த பொய்யை வந்து இதை வந்து பொய்யை சொல்லி நீங்க மறைக்க முடியாது இந்த உண்மையை. அடுத்த கடைசியாக எல்லா சமூகத்தையும் பேசக்கூடிய இவங்க வந்து என்ன சொல்றாங்க ரிப்பீட்டடா, நாங்க வந்து எல்லா கோவில்களுக்கும் வந்து குடமுழுக்கு பண்ணணும். இதுல எத்தனை குடமுழுக்கு எவ்வளவு பணம் வந்து அரசு ஒதுக்கீடு இருக்கு? 40-50 வருஷமா பார்க்காத பல கோவில்கள் 50-60 வருஷமா பார்க்காத கோவில் இருக்கு. கோவில சாமி சரியா திருட்டு போயிருக்கு. சிதிலமா வச்சாதான் அந்த மற்றவங்களும் அந்த இதெல்லாம் பயன்பாட்டுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பயன்படுத்திக் கொள்ளலாங்கிறதுனால அந்த மாதிரியான நிலைகளையும் பல கோவில்கள் இந்த மாநிலம் முழுக்க இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்பதான் கோர்ட்டு குட்டு வச்சிருக்கு. பழனி முருகன் கோவிலும் சரி திருப்பரங்குன்றத்துக்கு முதல்ல தணிக்கை செய்த டீடைல்டு அக்கவுண்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் உங்களால கொடுக்க முடியல? ஏன் இனி வரைக்கும் கொடுக்கல? ஏன் வருஷம் முறையாக நீங்க வந்து தணிக்கை செய்து தாக்கல் பண்ணல? ஏன் முறையான இதுல வந்து பல இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு முறையாக ஏன் வந்து அவங்க அப்பாயிண்ட் செய்யப்படலங்கிற பல கேள்விகள் இருக்கு. எல்லாமே வந்து என்னவோ வந்து இவங்க கையில பண்ண மாதிரி நீங்க வந்து வருஷம் கொடுக்கும்போது வந்து தேவாலயங்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் நாங்க வந்து நிதியை கொடுக்கிறோம்னு சொல்றீங்க. அங்க இருந்து உங்களுக்கு வருமானம் வருதா? ஆனா இந்து சமய அறநிலையத்துறையில மட்டும் நீங்க வந்து எல்லா வகையிலும் செய்து விட்டு சேவைங்கிற பேர்ல அது இல்லாமல் வரியையும் எடுத்துக்கொண்டு அதுக்கு தணிக்கைக்காக தனியா பணத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியாக இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கோவில்களுக்கு நிதி ஒதுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து யாரும் வந்து 12 வருஷம் 14 வருஷம் இந்த கோவிலுக்கு வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு குடமுழுக்கு பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க?
Okay, அதுக்கான இறுதி கருத்து பணத்தை எடுத்துக்கிறேன் சார். எடுத்துக்கொண்டு இறுதி நீங்க கருத்து வந்து, எடுத்துக்கிறேன். நேரம் அதுக்கு கொடுக்காம நீங்களே முடிஞ்சா பண்ணிக்கங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? ஓகே, நான் ஒரு ஓகே, விஷயம் எனக்கு ஓகே. புரியல. கிடையாது, ஏதோ ஓகே, அதை இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மதிக்கிறது ஓகே, திருப்பரங்குன்றம் கிடையாது. தீப உள்ளே complex சர்ச்சைக்கு தீர்வு கட்டுறது. என்னன்றதை பொறுத்து வந்து இவங்க பார்க்கலாம். சொல்றாங்க. வார்த்தையில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.